வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். திமுக எம்பிக்கள் பற்றி தவறாக பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சூப்பர் முதல்வரின் பேச்சை கேட்டு தேசிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் பேசியிருப்பது விவாதப் பொருளாகியுள்ளது. மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என்பதா நாவடக்கம் வேண்டும் என்று தர்மேந்திர பிரதானுக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திருமாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த பந்தல் அமைப்பாளர் சின்னத்தம்பி மற்றும் குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராமு ஆகிய இருவரும் பந்தல் அமைப்பதற்காக நெக்குந்தி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. நண்பர்கள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். திமுகவிற்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. இதில் முதன்மையான பங்காக என்னுடையது இருக்கும். நான் மட்டும் தனியா இருப்பேன், கூட்டணியில் இல்லாமல் வெல்ல முடியும், கொள்கை இல்லாமல் கூட்டணி மட்டும் வென்றுவிடுமா என்று கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு தேர்வு, நாட்டை ஆள்பவர்களுக்கு தேர்வு உள்ளதா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பக்தர்கள் தங்களது செல்போன்களை மலையடிவாரத்தில் வைத்து செல்வதற்கு பாதுகாப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. படிப்பாதை, விஞ்ச் நிலையம், ரோப்கார் நிலையங்களில் செல்போன்களை எடுத்து செல்லக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளனர். கோவில் நிர்வாகத்தின் அறிவுறுத்தலை மீறி மலை மீது செல்போன் எடுத்து சென்று புகைப்படம் எடுப்பவர்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் எங்களுக்கு ஒரு நியாயம், குஷ்புவுக்கு ஒரு நியாயமா என்று பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ரூபாய் 515 கோடி முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் தொழில் நுழைவு வாயிலாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வங்கி நகை அடகு குறித்து புதிய விதிமுறையை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக யூடியூபர் திவ்யா உள்ளிட்டோர் குண்டர் சட்டத்தில் கைது. சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் திவ்யா, கார்த்திக், சித்ரா ஆகியோர் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. IAS, IPS உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கு UPSC நடத்தும் தேர்வில் தமிழகத்தை சேர்ந்தவர்களின் தேர்ச்சி விகிதம் கடந்த 10 ஆண்டுகளாக பின்னடைவை சந்தித்து வருகிறது. தமிழ்நாட்டின் தரமற்ற கல்வியே அதற்கு காரணம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்தால் வெற்றி நிச்சயம் என முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இந்த ஆண்டு வருகின்ற மார்ச் 14, 15 ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த ஆலய திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்திலிருந்து 90 விசைப்படகுகளும் 22 நாட்டு படகுகளும் செல்ல விழா கமிட்டியிடம் பதிவு செய்துள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியும் அவரது பக்கத்து வீட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் 26 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் சுமார் 40 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சர்ச்சை வெடித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை விவகாரம் குறித்து பேசும்போது கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய சில கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபார்ட்மெண்ட்டில் பெண் வேடமிட்டு இரவு நேரங்களில் சிலருக்கு பாலியல் தொந்தரவு தந்தார் என பிக் பாஸ் விக்ரமன் குறித்து சேனல்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று வெளியானது. இது குறித்து விக்ரமனை தொடர்பு கொண்டு பேசிய போது பெண் வேஷம் போட்டது நிஜம்தான், ஆனால் அந்த வீடியோ பகீர் குற்றச்சாட்டு என்று விக்ரமன் தெரிவித்துள்ளார். தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி வழியாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் மத்திய அரசு அறிவித்த பூங்காவை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தமிழில் முழக்கமிட்டனர். தஞ்சாவூர் கும்பகோணத்தில் 12 சிவன் கோவில்கள் மற்றும் 5 பெருமாள் கோவில்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா விழாவும் ஆண்டுதோறும் மாசிமக விழாவும் நடக்கும். கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடப்பது வழக்கம். இதனை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி தெரியாததால் தான் தமிழ் மாணவர்கள் UPSC தேர்வில் வெற்றி பெறவில்லை என்று தான் கூறியதாக காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் சொன்ன பொய்க்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தி உள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி அளவில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை மார்ச் மாதத்துக்குள் நியமிக்காவிட்டால் மாவட்ட செயலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
விழுப்புரத்தில் அடுத்த 4 ஆண்டுகளில் 7.5 லட்சம் பேருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று பாமக நிழல் நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் தொடரின் முதல் அமர்வு கடந்த ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 13 வரை நடைபெற்ற நிலையில் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதியான இன்று தொடங்கியுள்ளது. 24 நாட்கள் இடைவெளிக்கு பின் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் யார் அந்த சூப்பர் சிஎம் என்று நாடாளுமன்றத்தில் பிரதான் கேள்வி எழுப்பியுள்ளார். லண்டன் மாநகரில் இசைஞானி இளையராஜா தனது சிம்பனியை அரங்கேற்றியுள்ளார். அப்போலா அரங்கிற்குள் பொழிந்த கானமழையில் அங்கு அமர்ந்திருந்த ஏராளமானோர் நனைந்து மகிழ்ந்தனர். மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் விசிக தலைவர் திருமாவளவன் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார். வழக்கறிஞர் தொழில் உன்னதமான தொழில், வர்த்தகம் அல்ல என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கின் உண்மைத்தன்மை மற்றும் வழக்கறிஞர்கள் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே அயப்பாக்கத்தில் வில்லிவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் துரை வீரமணி தலைமையில் அமைச்சர் மா சுப்பிரமணியம், அமைச்சர் சுவாமிநாதன், நடிகர் எஸ்.வி. சேகர் எம்எல்ஏ, காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது விஜய்க்கு சினிமா முதலமைச்சர் வேறு, நிஜ முதலமைச்சர் வேறு என்பது தெரியவில்லை என்று நடிகர் எஸ்.வி. சேகர் தாக்கி பேசியுள்ளார். போக்குவரத்து கழகங்களில் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்பு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக அரசுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கராத்தே மாஸ்டர் என்று அறியப்படும் ஷிஹான் ஹுசைனியை இரத்த புற்றுநோய் பாதித்திருப்பதாகவும் அவருக்கு வாழ்நாள் எண்ணப்பட்டு வருவதாகவும் நேர்காணல் ஒன்றில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். மின்சார வசதி வேண்டி அறிக்கையின் விளக்குகளை ஏந்தி வந்து திருமலையாம்பாளையம் பேரூராட்சி சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளி வளாக மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா நடைபெற்றது. இதில் திமுக அரசு ஆன்மீக அரசாக திகழ்வதற்கு இது ஒரு ஆதாரம் என்று தர்மபுர ஆதீனம் புகழாரம் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரான இளையராஜா சினிமாவில் 1500 படங்களுக்கு மேல் இசையமைத்து சாதனை ராஜாவாக திகழ்ந்து வருகிறார். இசைக்கு அவர் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் பல்வேறு விருதுகளை அளித்த மத்திய அரசு மாநிலங்களவை உறுப்பினராகவும் அவரை நியமனம் செய்துள்ள நிலையில் சிம்பொனி இசை படைத்த இளையராஜாவுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளாவில் லாட்டரி விற்பனை மூலம் அரசுக்கு கணிசமான வருவாய் கிடைத்து வருகிறது. கேரள அரசு தற்போது 7 வாராந்திர லாட்டரிகளையும் ஆண்டுதோறும் 6 பம்பர் லாட்டரிகளையும் வெளியிடுகிறது. கூடலூரில் நேற்று ஒரே நாளில் இருவேறு பகுதிகளில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 15 பயணிகள் காயமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து ஊட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளின் பேருந்து ஒன்று கூடலூர் அருகில் உள்ள பாடந்துறை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து தேயிலை தோட்டத்திற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இளையராஜா எழுதிய சிம்போனிக்கு வேலியன்ட் என பெயரிடப்பட்டது. இது லண்டனில் உள்ள ஈவென்டிம் அப்போலோ அரங்கில் இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை 12:30 மணிக்கு அரங்கேற்றப்பட்டது. ராயல் பிலோர் மோனிக் இசைக்குழுவுடன் சேர்ந்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட இளையராஜாவின் வேலியன்ட் சிம்போனி இசையை கேட்டு ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இது ஆரம்பம்தான், இந்த சிம்போனி இசை உலகமெங்கும் கொண்டு செல்லப்படும் என்று இளைஞானி இளையராஜா பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு பள்ளி செல்லும் வழியில் அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லண்டனில் சிம்போனி அரங்கேற்றத்தை முடித்துவிட்டு தற்போது சென்னை திரும்பியுள்ளார் இளையராஜா. அவரை தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்றார். சிம்போனி அரங்கேற்றம் குறித்து சென்னை விமான நிலையத்தில் இளையராஜா, அனைவருக்கும் மிகவும் நன்றி, மிகவும் மகிழ்வான இதயத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் நீங்கள் அனைவரும் என்னை வழியனுப்பி வைத்தீர்கள் என்றும், கடவுளா இளையராஜா அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களே என்று பேசியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அதிகாலையில் ஏற்பட்ட பரபரப்பு. சென்னையிலிருந்து ஐக்கிய அரபு நாடான அபுதாபிக்கு செல்லும் எத்தியாட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று அதிகாலை 4 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாரானது. அந்த விமானத்தில் 168 பயணிகள், 10 விமான ஊழியர்கள் உட்பட 178 பேர் பயணத்திற்கு தயாராக இருந்த நிலையில் இந்த கோளாறு காரணமாக விமானம் மீண்டும் தரையிறக்கப்பட்டது. விராலிமலை அருகே 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குளவாய்ப்பட்டி கருங்குளம் மீன்பிடி திருவிழாவில் மீன்கள் சிக்காததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக காகிதமில்லா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் உரையுடன் இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றம் செய்துவிட்டு இன்று சென்னை திரும்பும் இளையராஜாவுக்கு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. வழக்கின் தன்மை ஆவணங்களை மட்டும்தான் நீதிமன்றம் பார்க்கும், அரசியல் பற்றி பேச வேண்டாம் என்று போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பாஜக மாநில நிர்வாகியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மார்ச் 12ஆம் தேதி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் செங்கல் சுமக்க வைத்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது.
சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் போரூர் பூந்தமல்லி வரையிலான உயர்மட்ட பாதையில் கடைசி பாலத்தின் கட்டுமான பணி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. உலக கிளைகோமா வாரத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள அகர்வால்ஸ் கண் மருத்துவமனைகளில் வரும் 31ஆம் தேதி வரை இலவச மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. சாத்தியமில்லாத சாதனை சாதித்தது சன்ரைஸ் ஹைதராபாத் என்று ஆகாஷ் சோப்ரா புகழாரம் தெரிவித்துள்ளார். 5 அணிகள் பங்கேற்றுள்ள 3வது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் இன்றிரவு மும்பையில் நடக்கும் 19வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. மும்பைக்கு எதிராக டாஸ் வென்ற குஜராத் பந்துவீச்சுக்கு தேர்வானது. பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வந்த 8 அணிகள் இடையிலான 9வது ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை உச்சி முகர்ந்தது. நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 10ம் பவுனுக்கு ரூபாய் 80ம் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,050 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தல்படி தமிழகத்தில் நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.